ஒரு பெரிய செல்வந்தர் 2 கோடி ரூபாய் காரில் பயணிக்கிறார் என்றால் நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நகரும் அலுவலகம், அவ்வளவுதான். இட்ஸ் அ மொபைல் ஆபீஸ். காலையில ஏறி தலைவர் ஈரோட்டில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல ஆபீஸுக்கு போவார். வீடு ஈரோட்ல இருக்கும், இல்ல ஒரு திருப்பூர்ல இருக்கும். 1 மணி நேர ஜேர்னில லேப்டாப்பையோ ஐபேடையோ அந்த பெஞ்ச் கார்ல அப்படி எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் ஏர்பாட்ஸை போட்டுட்டு இங்கேருந்து போறதுக்குள்ளே முடிச்சிடுவார். ஆபீஸ்ல போய் இறங்கினா எல்லா ஃபைலும் டேபிள்ல இருக்கும். அவர் கையெழுத்து போட வேண்டிய வேலை மட்டும் தான் மிச்சமா இருக்கும். அந்த 8 to 9 அந்த பயண நேரம் அவருக்கு சௌகரியமா இருக்கணும். கார் ஆடக்கூடாது, சேஃபா இருக்கணும். அவர் தான் கம்பெனியோட அசெட், அவர் பத்திரமா இருக்கணும். ஆக்சிடென்ட் ஆனாலும் அவர் பொழைச்சுக்கணும். அதுக்காக அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்க 2 கோடி ரூபாய் தான் அந்த கார். சொகுசுக்காக வாங்கியது அல்ல. நானும் கார் வாங்குறேன் பேர் வழி, அப்பதான் என்னையும் ஊர்ல மதிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்துட்டு நாமளும் கார் வாங்கினோம்னா நம்ம கடைசி வரைக்கும் ரிச்சா இருக்கலாம், ஒரு நாள் வெல்த்தியா மாறவே முடியாது. செல்வந்தர்கள் ஒருபோதும் செலவு செய்வதில்லை, அவர்கள் எப்போதும் இன்வெஸ்ட் தான் பண்றாங்க. They always invest in it, they never spends. But sounds like spending. அது ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு ஆடம்பர காரில் போகிற ஒரு செல்வந்தரை பார்க்கிற போது அவர் ஆடம்பர வாழ்க்கை வாழுகிறார் என்று தோணும். ஒரு நட்சத்திர விடுதியில் போய் உட்கார்ந்து மதிய உணவு சாப்பிடுகிற போது நமக்கு என்ன தோணும்? 10,000 ரூபாய் கொடுத்து சாப்பிடுறான் பணக்காரன் அப்படின்னு தோணும். இல்ல, அந்த சாப்பாட்டு மேசையில $10 மில்லியன் பிசினஸ் அவர் பேசி முடிப்பார். It is a conversation table, not just a dining table. அவர் அங்க உட்காந்து 2 பழத்தை மட்டும் சாப்பிடுவார் 10,000 ரூபாய்க்கு. ஹெல்த்தை பார்த்துக்குவாரு. 10,000 ரூபாய்க்கு கொடுத்த மேனு மாங்குன்னு வாங்கி பொஃபேல இருக்க அம்பட்டையும் தட்டை தவிர அவ்வளோத்தையும் தின்னுபிட்டு வந்தா நம்ம பணக்காரன். என் உடம்பு குப்பை தொட்டி இல்ல, அதை நான் பத்திரமா பாத்துக்கணும், நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்புனா நான் வெல்தி, அவ்வளவுதான் விஷயம். When you respect that you are wealthy, when you respect the money, then you are rich. Again and again, I just wanted to reinstate this point of wealthy people never spend money, they always invest. That's a much more important thing we need to know. அவர்கள் சாயந்தர நேரத்துல அல்லது காலை நேரத்துல பணக்காரர்கள்லாம் சேர்ந்து கோல்ஃப் கிரவுண்ட்ல உற்சாகமாக விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட பெரிய காசு இருக்கணும். They are doing the networking, அவ்வளவுதான். ஒரு பந்தை இங்கேருந்து அடிச்சு விட்டு கார்ல ஏறி வண்டியில ஏறி பேட்டரி கார்ல போய் அந்த பந்தை அங்கேருந்து இங்க அடிக்கிறாங்க, வேலையை தவணுன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் 10 லட்சம். இங்க பேசி ஒரு பிசினஸ் முடிப்பாப்ல, அப்புறமா பேசணும் அங்க ஒரு பிசினஸ் முடிப்பாப்ல, அங்கேருந்து அங்க ஒரு பிசினஸ் முடிப்பாப்ல. அவங்களுடைய லொக்காலிட்டி, அவங்க அட்மாஸ்பியர், அவங்க என்விரான்மெண்ட், அவங்க ஈகோ சிஸ்டம் எல்லாத்துக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பெரும் செலவு செய்து ஒரு திருமணத்தை அவர் நடத்துவார். நம்மளும் அப்பதான் ஊர் மெச்ச ஒரு பெரிய கல்யாணத்தை நடத்துவோம். அப்படிலாம் கிடையாது. இந்த கெஸ்டுங்க எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டியாந்து அன்னைக்கு நைட் அவங்க உட்காந்து பேசுறதுக்கு முன்னேற்பாடு தான் கல்யாணம். இட் இஸ் அ நெட்வொர்க்கிங் ப்ராசஸ். அவரை நான் எப்ப கவனிக்க போறேன்? அபிஷியலா அவரை கவனிச்சு அவருக்கும் எனக்குமான நல்லுறவை மேம்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இவர் உருவாக்கி கொள்கிறார். Every other opportunity, every other penny what a wealthy person spends is an investment. அதை பார்த்து நாமளும் ஒரு கார் வாங்கணும். நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்றால் செல்வந்தர் ஆன பிறகு என்ன செய்கிறார் என்று பார்க்க கூடாது. செல்வந்தர் ஆன பிறகு என்ன செய்கிறார் என்று பார்க்க கூடாது. அவர் செல்வந்தர் ஆக என்ன செய்தார் என்று பார்க்க வேண்டும். நம்ம அங்கதான் மிஸ் பண்ணிடுவோம். அவர் செல்வந்தர் ஆக என்ன செய்தார் என்று பார்ப்பதன் வழியாகத்தான் ஒரு செல்வந்தர் ஆக முடியுமே ஒழிய செல்வந்தர் ஆன பிறகு என்ன பண்றார்? அவர் கார் வச்சிருக்காரு, நானும் கார் வாங்குறேன், அப்பதான் மதிப்பாங்க. அவர் பணக்கார விடுதிகளில் சென்று சாப்பிடுகிறார். நாமளும் 4 இடத்துக்கு அந்த மாதிரிலாம் போவோம். அப்பதான் 4 பேர் நமக்கு பழக்கத்துக்கு வருவாங்க. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு நெட்வொர்க்கிங்ல நீங்க உட்காந்துட்டா மட்டும் நம்மளை சேர்த்துப்பானுங்களா? நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே சேர்த்துப்பாங்க. ரைட்டு தானே? பணக்காரரை போல இருப்பது ஈஸி, பணக்காரரை போல பாவனை செய்வது எளிது. மனித வாழ்க்கை எங்க மாட்டிக்கிச்சு அப்படின்னு கேட்டா, பாவனையிலே வாழ முயற்சிக்கிறோம். We just wanted to show that I'm rich. பணக்காரரை போல வாழ்வது, செல்வந்தரை போல வாழ்வது எளிது. செல்வந்தராக வாழ்வது ஒரு தவம். அதுக்கு நீங்க உழைக்கணும். அதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் வரும். அதுக்கு காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். இன்டெலிஜென்ஸை எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியணும். விழிப்புணர்வோடு இருக்கணும். அவசரப்படக்கூடாது. பொறுமையா இருக்கணும். நிதானமா இருக்கணும். மார்க்கெட் பிளக்சுவேஷன்ஸ் அப்ப அமைதியா உட்காந்து எதை செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வேணும். ஆனா நமக்கு என்னன்னா இன்ஸ்டன்டா ஒரு ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா செல்வந்தரை போல இருக்க பாவனையில் வாழ பார்க்கிறோம். ஒரு செல்வந்தரை போல ஒரு கார் வாங்குறோம். நமக்கு அது எக்ஸ்பெண்டிச்சர், இஎம்ஐல வாங்கியிருப்போம். அந்த ஆள் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கியிருப்பார். அவர் கம்பெனியுடைய டாக்ஸை கணக்கு பண்றதுக்கு பேசாம ஒரு காரை வாங்கினா எனக்கு டாக்ஸ் குறையும், அந்த ஆள் வாங்கி வச்ச காரை நீங்க இருக்க காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடனை வாங்கி காரை வாங்கி வச்சுட்டு நானும் ரிச்சு நானும் ஜெயிலுக்கு போறேன்னா எப்படி? அவ ஒரு செல்வந்தர் ஆக வேண்டும் என்றால் நாம் செல்வந்தர் என்ன செய்தார்னு பாருங்க. அவர் செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதை நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உலகம் முழுக்க செல்வந்தர்களுக்கு ஒரே பாணி இருக்கிறது. They never spend, they always invest. Every other penny is their investment. Every money is investment. ஒரு பைசா கூட அவங்க செலவே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எது செலவு எது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்.
இப்பெல்லாம் காசெல்லாம் எடுக்கலாம். காசெல்லாம் எடுக்கிறது காமனான கால்குலேஷன். போட்டா வருமா இல்லையான்னு தீவிரமாக யோசிக்கிறது தான் செல்வந்துடைய மனநிலை. அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு நேரம் இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? பணக்காரர்கள் அல்லது இந்த வெல்த்தியான பீப்புள் வெல்த்தியா இருக்கனால, காசு இருக்கிறதுனால அவனுக்கு நேரம் இல்லை. நேரத்தை உருவாக்குனதுனாலதான் அவன் பணக்காரனவே இருக்கான். அதனாலதான் அவங்களுக்கு எல்லா டைமும் கிடைக்கும்.